வழக்கமாக பார்த்து மேடை கூட்டு சின்ன பயம் அது. சரி, மேடை கூப்பிட்டு கீழே அனுப்பிச்சுட்டு வரா, பேச சொல்லுவாரா என்ன? ஏன்னா மேடையை மொத்தமா பார்த்து வந்து ஆக்கிரமிச்சிருக்காரு இன்னைக்கு. வெற்றி இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நான் பல நேரங்களில் வந்து பார்த்து இப்போ சமீபத்தில் பார்த்துருக்கேன். இந்த 10 வருடத்துல வந்து இன்னைக்கு பார்த்து சாரை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை முகத்தில் தெரியுது. அந்த தன்னம்பிக்கையை கொடுத்தது வந்து வெற்றி தான். அந்த வெற்றி வந்து மறுபடியும் திரு பாக்கியராஜர் வந்து சேர்ந்தவங்க தான் இந்த மேடையில் எங்க எல்லாருடைய பிரார்த்தனை. ஏன்னா பாக்கியராஜர் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு படைப்பாளி. அதாவது வந்து மண்டைக்கு மேல உள்ள வயசாகலாம் தவிர அவரோட மண்டைக்கு உள்ள எப்பவுமே வயசானதே இல்லை. அவர் வந்து மிக அழகா சொன்னார். வந்து அந்த சிங்கம் கொஞ்சம் அப்படி அவரோட பழகினதுல நான் தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருக்கேன் அந்த சிங்கம். நான் வந்து தெரிஞ்சேன் அந்த சிங்கத்துக்காக தூங்கினாலும் எழுந்துக்கும். இப்ப பார்க்கும்போது அந்த சிங்கம் மறுபடியும் எழுந்து நிற்குது. மறுபடியும் ஒரு வெற்றியை நோக்கி அது பாய தயாராகிச்சுங்கிறது வந்து இந்த படம் வந்து எல்லா இடத்துலையும் எங்களுக்கு ப்ரூவ் பண்ணிருக்கு. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்திலையும் அவர் பங்கெடுத்துக்கிட்டு கலந்துக்கிட்டு இந்த படத்தோட இயக்குனர் விவேகானந்தா இருந்தாலும் இந்த இன்விடேஷன் கொடுக்கறது இது வரைக்கும் வந்து ஒரு சீனியர் டைரக்டர் வந்து போன்ல கொடுப்பாங்க, இல்ல வந்து பிஆர்ஓ அனுப்புவாங்க. நேரடியா எங்க இயக்குனர் சங்கத்துக்கு வந்து எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்த முதல் வந்து சீனியர் டைரக்டர் வந்து இயக்குனர் பாக்கியராஜ் தான். அதுக்காக நான் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை எங்க தமிழ்நாடு இயக்குனர் சங்கத்தின் சார்பில் தெரிவிக்க விரும்புறேன். இன்னொரு விஷயத்த மறைமுகமா சொல்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது, இந்த மேடையில ஒரு தான் துணை முதல்வராக இருந்து கொண்டு ஒரு பெண்ணை முதல்வராக வேண்டும் என்று வேலை எனக்கு தோணுச்சு. ஆனே நாங்க மேடை ஏற்ற மாட்டோம் வந்து கங்கனை கட்டிட்டு இருந்த மாதிரி இந்த மேடை அலங்காரம் எனக்கு தோணுச்சு. மிகப்பெரிய விஷயம். தன்னோட நடிச்ச எல்லா ஹீரோயின்ஸும் இன்னைக்கு மேடையில உட்கார வச்சு தன்னை அறிமுகப்படுத்திய ஒரு இயக்குனர் தயாரிப்பாளரையும் வந்து இன்னைக்கு மேடையில் வைக்கிறது இந்த நன்றி வந்து மிகப்பெரிய விஷயம். அவர் இப்ப சாரா பார்க்கும்போது அந்த உண்மையே வந்து ஒரு நெஞ்சார்ந்த ஒரு உள்ளுக்கு வந்து ஒரு இனம் தெரியாத ஒரு இது வந்தது. ஏன்னா தன்னை அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளரை ஒரு 30 வருஷம் வச்சு மேடை ஏற்றி அன்னைக்கு அந்த படம் சில்வர் ஜூப்ளி ஓடுனதை விட இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை அந்த தயாரிப்பாளர் கொடுத்த ஒரு மாமனிதருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சு விரும்புகிறேன். உண்மையில வந்து யாரோ சொன்னாங்க வந்து சீப்ரியா தெரியல, ஒரு டிரைவர் வந்து விஷயம் வண்டி ஓட்ட தெரிஞ்ச வந்து டிரைவரை பக்கத்தில் வச்சுட்டு வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். உண்மையா வந்து பாக்கியராஜ் சார் மாதிரி ஒரு பெரிய சீனியர் டைரக்டரை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நடிக்க வச்சுட்டு இந்த படத்தை வந்து இயக்குறது வந்து விவேகானந்தனுக்கு மிகப்பெரிய ஒரு வேலையா இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த வெற்றி வந்து அவரையும் கட்டி வச்சு ஒரு சிங்கத்தையும் கட்டி வைக்கக்கூடிய திறமை வந்து விவேகானந்தன் இருக்குங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிச்சயம் இந்த படம் ஏன்னா இப்ப வந்து ஒரு சீசன் மறுபடியும் திரும்பி இருக்கு. படைப்பாளிகளும் சிந்தனையாளர்களும் மறுபடியும் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு விஷயம் வந்து இப்ப பி வாசோட வெற்றி, பார்த்திபனோட வெற்றி, சுந்தரோட வெற்றி, இது எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தருது. மறுபடியும் பாக்கியராஜ் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை தமிழ்நாட்டுக்கு தருவாரு. ஜெயராம் சார் பேச சொன்னார், சார் இதுல பிரம்மாண்டம் எதுவுமே இல்லைன்னு. ஆனா பாக்கியராஜே ஒரு பிரம்மாண்டம் தான். அவருக்கு ஒரு பிரம்மாண்டம் தேவையில்லை. ஏன்னா அறிவு தான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம். அறிவு இல்லாத பட்சத்தில் தான் வேற விஷயங்களை வந்து சரி கதையில ஏதாவது இல்லை டக்குனு ஏதாவது வந்து ஒரு மேஜிக் பண்ணலாமான்னு தோணும். ஆனா எல்லா மேஜிக்கும் வந்து அறிவு தான். அது மிகச்சிறந்த அளவில் மிக பெரும் அளவில் வைத்திருக்கின்ற பாக்கியராஜ் என்றைக்கும் இந்த தமிழ் துறைகளை ஆளுவார், ஆள வேண்டும். இந்த படம் துணை முதல்வர் அல்ல, இது முதல்வராக இந்த வருடத்தில் வெளியாகின்ற படங்களில் முதல்வராக இருந்து மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் சார்பில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம், வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு முதல் காரணம் வந்து டைரக்டர் எனக்கு ஃபோன் பண்ணார். அவருடைய தொண்டை கட்டியிருந்துச்சு. அப்போது நான் சொன்னேன், பாக்கியராஜ் சாரோடைய ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படம், எனக்கு தெரியும் அவர் கிடையாது, நீங்கள் யாரோ வந்து சீட் பண்ணுறீங்கன்னு. இல்லைம்மா நான் தாம்மா பேசிகிட்டு இருக்கேன், 200 மெம்பர்ஸ் காலையிலேருந்து இது வரைக்கும் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் எல்லோரும் வரணும், ஆம்பளைங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு பொம்பளைங்களை கூப்பிட்டுட்ருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும்னு சொன்னார். அதுவே ஒரு பெருமையாக இருந்தது. இந்த படத்தில் நடிக்கலைனாலும் இதில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் இந்த துணை முதல்வர் படம் சூப்பர் ஹிட் ஆகணும். இதில் நடிச்சிருக்கிறவங்க மட்டும் இல்லை, இதில் இருக்க நிறைய ஹீரோயின்ஸ் நிறைய பேரை கூப்பிட்ருக்காரு. ஃபஸ்ட் தடவை ஒரு லேடி ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஆனர் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச்.
என்னுடைய ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, நடித்த ஆர்டிஸ்ட்டுகள் கண்டிப்பாக வந்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்து அட்டன் பண்ணணும். அதனுடைய மிகப்பெரிய ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு. அதையெல்லாம் கேட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் வந்து பப்ளிசிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கெல்லாம் நான் அந்த 15 இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் அப்போல்லாம் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் இந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷன்லலாம் யாருக்கும் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட்லாம் இருக்காது. இப்போ வந்து நடித்தவங்க கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணணும். அது வந்து என்னுடைய ரெக்வெஸ்ட்டு. அது தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். படம் சூப்பர் ஹிட் ஆகணும். நல்லபடியாக வாழ வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஜெயராம் சார், ஹலோ. ரொம்ப நல்ல இந்த படத்தில் கண்டிப்பாக காமெடி, அப்புறம் சாரோட எனக்கு 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். சினிமாவில் வந்து ஒரு லெஜெண்ட்ரி அப்படின்னு சொன்னால் பெரிய எக்ஸலண்ட் ஸ்கிரிப்ட் பண்ணுறது வந்து மறைந்த நம்மளுடைய மணிவண்ணன் சார், அதுக்கப்புறம் பாக்கியராஜ் சார். இவங்க 2 பேரும் சினிமாவை வந்து பெரிய ஒரு புதிய ஒரு இதுக்கு கொண்டு வந்தவங்க தான். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. இப்போ எத்தனை டைரக்டர்ஸ் வந்தாலும் அவங்கள பீட் பண்ணவே முடியாது. ஸோ நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முக்கிய காரணம் எனக்கு பாக்கியராஜ் சாரும் பூர்ணிமா பாக்கியராஜ் மேடமும். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். கீழே உட்காந்துற பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் படத்தை பத்தி பேசுறீங்க. துணை முதல்வர் டைட்டில். முதல்வர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் தான் அந்த படத்துல. எவ்வளவு பெரிய மன தைரியம் பாருங்க பாக்கியராஜ் சாருக்கு. இதையே பிரமாதமா நல்லா யோசனை பண்ணுங்கலாம் நான் கேட்டு பார்த்தேன். இல்லப்பா நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எனக்கு வாய்ப்பை கொடுத்தாரு. இவ்வளவு பெரிய படத்துல நானும் இருக்கேங்கிறதுல ஒரு சந்தோஷம். அந்த வேஷ்டியும் சட்டையும் போட்டு சட்டசபையில நடந்து வர மாதிரி ஒரு ஷாட் வச்சாரு. அப்பயே மனசுக்குள்ள திக்குன்னு ஆயிடுச்சு. வேற எங்கேயோ கோத்து விடுறாரு பார்ட்டின்னு. அப்புறம் அதெல்லாம் இல்லைன்னு எடுத்தாரு. அதெல்லாம் பிரமாதமா வந்திருக்கு. அந்த வகையில பாக்கியராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. இதுல காமெடி இல்லைன்னு வருத்தப்படுது பார்ட்டி. இவரே பெரிய காமெடி. இவர் எல்லாரையும் கூப்பிடுறது அதோட காமெடி. இதை தாண்டி என்ன காமெடி வேணும்? நீங்களே கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ. வேண்டாம், வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். நன்றி. நன்றி. நானே அவ்வளவுதான் பேசுறேன். துணை முதல்வரை பாராட்ட வந்திருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லி வரவேற்கிறேன். அவரையும் மறைந்த திரு KRG சார் அவர்களையும் ராஜ்கண்ணு சார், இவங்க 3 பேரையும் நாங்க எல்லாருமே முதலாளின்னு தான் சொல்லுவோம். அந்த முதலாளி தான் இந்த திரையுலகுக்கு ஒரு அருமையான இயக்குனரை திரு பாக்கியராஜ் அவர்களை அறிமுகப்படுத்தினார். அவருடைய மகன் அவர்கள் இப்போ விவேகானந்தர் அந்த இயக்குனரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. திரு பாக்கியராஜ் சார் எந்த அளவுக்கு பேரு புகழ் இன்றளவும் உலக அளவுல பாராட்டு வாங்கிட்டு இருக்காரோ அதே அளவுக்கு திரு விவேகானந்தன் இயக்குனர் அவர்களும் வருவார்னு நம்புறேன். துணை முதல்வர் படக்குழுவினர்கள் திரு பாக்கியராஜ் சாரோட அன்னைக்கு வேலை பார்த்த எங்களையும் இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களையும் இந்த விழாவுக்கு ஞாபகமாக வரவேற்று யாருமே செய்யாத ஒரு இசை வெளியீட்டு விழாவாக எங்க எல்லாரையுமே சிறப்பு செஞ்சு மேடையில் அமர்த்தி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்காக அந்த படக்குழுவினர்களுக்கு என் அன்பார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவை ரொம்ப அழகா அவருடைய பேச்சு ஆற்றலால அழகா நடத்திட்டு வர இயக்குனர் பார்த்திபன் சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் அவருடைய பயங்கர ஃபேன். அவர் எத்தனையோ ஆடியோ ஃபங்க்ஷன்ல பேசுறது எல்லாமே அவர் பேசுறாருனாவே நான் அப்படியே நிறுத்தி கொஞ்ச நேரம் பார்ப்பேன் அந்த சேனலை. ஏன்னா அவரோட பேச்சு முடிகிறவர்களமாவது பார்க்கணுங்கிறதுக்காக அந்த அளவுக்கு நான் அவருடைய ரசிகை. ரொம்ப அருமையா இந்த விழாவை நடத்திக்கிட்டு வராரு. எனது ஆத்மார்த்தமான நண்பர் பாண்டியராஜ் சார்,
ரொம்ப அழகா சுருக்கமா அவங்க டைரக்டரை பத்தி பேசிட்டு போயிட்டாங்க. பாக்கியராஜ் சார் சமூக பிரச்சனைகளை கூட அவருடைய நகைச்சுவை உணர்வுகளோட அழகா நாசுக்கா அந்த பிரச்சனைகளை நமக்கு முன்வைப்பார். அவர் மிகப்பெரிய நகைச்சுவை நாயகன். அவர் கூட ஜெயராம் சார், அவர் அதுக்கு மேல இந்த ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் சேர்ந்து, நகைச்சுவை ஜாம்பவான்கள் சேர்ந்து ஏதோ ஒரு அருமையான சமூக பிரச்சனையை அழகாக நகைச்சுவையாக நமக்கு கொடுக்க போறாங்கிறது இந்த ரெண்டு சாங்லுமே தெரிஞ்சிருச்சு. முதல் சாங் அந்த கேரளத்து சேச்சி, அந்த சாங்ல ஓ இப்படியா அப்படின்னு பார்க்க வச்சது. அதுக்கடுத்து நாங்க இதை மட்டும் பண்ண மாட்டோம், வெஸ்டர்ன்லயும் அசத்தி இருக்கும் காட்டுற மாதிரி அடுத்த சாங்கையும் காட்டினாங்க. ரொம்ப அருமையா இருக்கு. இவங்களுடைய படப்பிடிப்பு ஸ்டில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ காட்டுக்குள்ள எடுத்திருக்காரு, என்ன சம்பந்தமே இல்லாம இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சோம். ஆனா இந்த சாங் வேற விதமா இருக்கு. ரெண்டு பேருமே ரொம்ப அருமையா டான்ஸ் பண்ணியிருக்காங்க. சந்தியாவும் அவங்க பேரு தெரியல எனக்கு, ஸ்வேதா மேனன், அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல சாரோட நகைச்சுவையான சிலுமிஷம் சீனுங்கெல்லாம் இருக்கு. அந்த குழந்தை பார்த்ததுலேயே தெரிஞ்சுக்கிட்டோம் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றாரு அப்படின்னு தெரியுது. மறுபடியும் சொல்றேன், இந்த விழாவுக்கு இது ஒரு புதுவிதமான விழாவா இருக்கு. இந்த விழாவிற்கு எங்க எல்லாரையும் ஸ்ரீபிரியா, ராதிகா, சுஹாசினி, ரோஹிணி, கோவை சரளா, ரேகா, மீனா எல்லாரையும் இங்க வர வச்சது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். உண்மையை சொல்லப்போனா எல்லாருமே சொன்னாங்க, பேசுறவங்க எல்லாருமே சொன்னாங்க, அவர் திரும்ப வந்திருக்காரு, ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டோட இனிமே இண்டஸ்ட்ரியில இருக்கு பாருன்னு. அவர் எங்கேயுமே போகவே இல்லை, எல்லாத்துலயும் இருந்துகிட்டே தான் இருந்தாரு. என்ன கேட்டா நீங்க நல்லா யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணாலும் அது பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸா இருக்கும். அவர் மட்டுமே பண்ணக்கூடிய கேரக்டர்ல அவர் வந்துகிட்டு தான் இருந்தாரு. நடுநடுவில் சில படங்களுக்கு வசனம் எழுதிட்டு இருந்தாரு, சீரியல் எடுத்தாரு. சோ அவர் எங்கேயுமே போல, அதனால அவர் இங்கேயே தான் இருந்தாரு. இனியும் இருப்பார், இனியும் பல ஆண்டுகள் இருப்பார். அவருடைய பட்டிமன்றம் ஆகட்டும், எந்த விழாவாகட்டும், இப்ப கூட நடுவுல சன் டிவில ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாரு, அது கூட ரொம்ப சிறப்பா இருந்தது. ஊர்வசி எல்லாம் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆவாங்களாங்கிறது அவருக்கு மட்டும் ஆச்சரியம் இல்லை, எங்க எல்லாருக்குமே ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸ்ரீபிரியா அவர்கள் சொன்னாங்க, 35-40 படம் பண்ணியிருக்காரு, என்னையெல்லாம் கண்ணுக்கே தெரியலையான்னு கேட்டாங்க. அவர் உடனே சொன்னார், நீங்க ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்க அதாவது ஊர்வசி, கோவை சரளா, ரோஹிணி, நானு, மீனா இவங்கெல்லாம் வாழ்த்துறதை விட பாராட்டுறதை விட, ஏன்னா நாங்க எல்லாருமே ஒரே பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துட்டோம், அதனால நாங்க எங்களே பாராட்டிக்கிறத விட ஸ்ரீபிரியா இந்த விழாவில் பாராட்டினதான் மிக சிறந்த விஷயம். நீங்களும் அந்த 35 படத்துல ஒன்னா இருந்திருந்தீங்கன்னா அப்போ எங்களோட ஒன்னாயிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த விழாவுக்கு மிக சிறப்பான ஒரு விருந்தினர் யாருன்னா நீங்க தான். உங்களுக்கு என்னுடைய தாழ்மையான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிக சிறந்த படமாக இருக்கும், அந்த நம்பிக்கை இருக்கு. இது போல கோபிநாத் சாருடைய பிள்ளை சங்கர் சார் நிறைய படங்கள் எடுக்கணும். புது இயக்குநர்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுங்க. அந்த புது இயக்குநர்கள் எல்லாம் எங்க டைரக்டர் எப்படி மறக்காம எங்க எல்லாரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாரோ அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன கேரக்டராவது கொடுங்க, இன்க்ளூடிங் பார்த்திபன் சாரையும் கேட்டுக்கிறேன். உங்களுடைய ரசிகை உங்க படத்துல ஒரு சின்ன கேரக்டராவது கொடுக்கலான்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு சால்வை கொடுங்க. ஒத்துழைப்புங்கிறதுக்காக ஒரே சால்வை 2 பேருக்கும் போத்த முடியுமா என்ன? அடுத்து நடிப்பின் மீது நாட்டம் கொண்ட